பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Proverbs 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு சொல்லி யாருமே கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு இடத்துல இருந்து ஒருவர் கற்றுக்கொண்டு வருகிற காரியம்தான். அப்படி இருக்கையில் நம்ம வாழ்க்கையின் பயணத்தில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும்போது மற்றவருடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் நம்ம விட அனுபவத்திலே மிகுதியாக இருக்கிறோடைய அறிவுரை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஓடும்போது நமக்குள்ள நிச்சயமாய் குறைகள் நிறைகள் எல்லாமே உண்டு. அதை யாராவது நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க மீது கோபப்படாத படிக்க நம்ம கவனமாக கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் தவறி விழாத படிக்க ஜாக்கிரதையாய் உயர முடியும். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் நம்ம குறைகளை யாராவது நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்திலே நம்ம அவங்கள காயப்படுத்திட்டோம்னு சொன்னால் அது நஷ்டம் அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான். ஏன்னா எல்லாருமே நம்முடைய குறைகளை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்மை பற்றி இல்லாததை புகழ்ந்து பேசி நம்ம இடத்துல ஆதாயத்தை பார்க்குறவங்க தான் இந்த சூழ்நிலையில் அதிகமாக இருக்காங்களே தவிர தைரியமாக நம்முடைய குறைகளை நம்ம இடத்துல எடுத்து சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அப்படிப்பட்டவருடைய ஆலோசனையை நம்முடைய குறைகளை தைரியமாக நம்மகிட்ட சொல்கிறவங்கள நம்ம கேட்டு அந்த குறைகளை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நடப்போம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உயரதை யாராலையும் தடுக்க முடியாது. எனவே நமக்கு வாழ்க்கையில் நம்ம தவறி விழாதபடிக்கு ஜாக்கிரதையாக நம்ம உயர்வுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்குடைய குறைகளை எடுத்து சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்கிறோட அறிவுரையும் புத்திமதியும் தான். நம்ம மீது இருக்கிற அன்பின் மூலமாக தான் அவங்க இந்த கரெக்ஷனை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்களே தவிர நம்மை வெறுப்பதற்காகவோ நம்மை ஒடுக்குவதற்காகவோ இல்லை. இதிலிருந்து மேற்கொண்டு நம்ம மேலே வரத்துக்காக தான் இதை சொல்கிறாங்கன்னு நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம அவர்களை நேசித்து நம்முடைய குறைகளையும் நம்ம கரெக்டாக கிளியர் பண்ணி வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக உயர முடியும். இது புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.